ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதை சாப்பிடும்போது ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. எஸ், அதோடு கூட சாப்பிட்ட பிறகு ஒரு தெம்பு, ஒரு உற்சாகம் வரும் இல்லை? எஸ், காரணம் நாம் சாப்பிட்ட அந்த உணவு நம் ரத்தத்தோடு கலந்து நமக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதுங்க. இதே மாதிரி தான் ஜீவ அப்பமாக்கிய வேத வசனத்தை கூட நம்ம படிக்கும்போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் அதோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல் அந்த வேத வார்த்தைகளை நம் இருதயத்தில் பதித்து அதை செயல்படுத்தும் போது தான் நம் ஆத்துமாவுக்கு வேண்டிய உணவை, அந்த தெம்பை, அந்த தைரியத்தை, சந்தோஷத்தை, இந்த வேத வார்த்தையினுடைய அந்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். உணவுப் பொருட்களை சாப்பிட்டும் கூட அது அந்த மனிதனுடைய ரத்தத்தில் கலக்காமல் ப்ராப்பராக ஜீரணம் ஆகலைன்னா அந்த மனிதனுக்கு பிரயோஜனமே இல்லைங்க. அதே மாதிரி தான் வேத வசனங்களை கூட அநேக மணி நேரங்கள் நம்ம படித்தாலும் கூட நாம் அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் அந்த வேத வசனங்களால் நமக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. Word of God says, do not merely listen to the word and so deceive yourselves. Do what it says. Yes, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்னு சொல்ற வேத வார்த்தைப்படியே திருவசனத்தின்படி செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you.